யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்போர்களுக்கும் பிஸ்மில்லா நாட்டுக்கோழி பண்ணை மாலை வணக்கம் தெரிவிக்கிறேன். பொதுவாக எல்லாம் நாட்டு கம்பு தான் ஊற வைப்பாங்க. குண்டு கம்பு போடக்கூடாது, முட்டை கோழிக்கு போடக்கூடாது. வெயில் தாக்கத்தில் என்ன பண்ணுது, குளிர்ச்சி. குண்டு கம்பு என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு போட்டால் தப்பு இல்லை, டெய்லியும் போடக்கூடாது, கொழுப்பு. அது குண்டு கம்பு தான். பாருங்க கோழி எப்படி இருக்கு பாருங்க. நான் சட்டை போடல மேலே, அதான் என் உடம்ப நான் காமிக்கிறேன், என் மூஞ்ச பேச நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், மேயுதுங்களா நெகிழ் பகுதி. இதை பாருங்கள், வேப்ப மரத்தை பாருங்கள், இதோ இருக்குங்களா. இதோ மாமரத்தை பாருங்கள், மாமரம் இருக்குங்களா. இதை பாருங்கள், செட்டு பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வர வழியில். இப்போ ஏன் தெரியுமா அட்டைப்பட்டி வச்சுருக்கோம், பூரா கோழிலாம் வருது. காலைல ஊற வச்ச அரிசி தாங்கவே முடியல, கம்பு கொட்டி. தண்ணி வடிஞ்சு ஓடுது. பிடிச்சி ஓடுனால கம்பு. கோழியை கூப்பிடும். பா 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 இப்படி கொத்தி சாப்பிடுது பாருங்க. சண்டை கிராஸு, நரிக்கோழி, சண்டை கோழி, மரம், வேப்ப மரம்லாம் 2 மரம் வெட்டியாச்சு. இன்னும் வேப்ப மரம் வளர்ந்தாதான் இன்னும். வாய்க்கால் 2 மரம் பெருசாக இருக்குது, அது கூட காமிச்சு. அது பாருங்க, நெகிழ் தான். அது பாருங்க, சேவல். வெயில் ஓர வெயில், ஆனால் பிடிக்கும், கை வழுகுது. வெயில், செம்ம வெயில். மழையே இல்லை. கோழிங்களுக்கு கம்பு அரிசி ஊற வச்சுருங்க, நைட்டுக்கு காலைல போடுங்க, அது குளிர்ச்சிக்கு. என் கோழிங்கள 1 2 சேத்து மண்ணில் போய் குளிச்சிக்குது, சேத்துல மேயும். வெயில் தாக்கம் என்ன பண்ணுது, அப்புறம் வெயில் என்ன பண்ணுது, கட்டுப்பட முடியல. அதை பாருங்க. சண்டை கிராஸ் வருது.
பாருங்க, சேத்துல போய் குளிச்சு எந்திரிச்சு வருது அந்த கோழி. இங்கே எல்லாம் முட்டைடுற கோழி தான். இப்போ பாருங்க, எங்கெங்க இது சண்டை கிராஸு. இந்த நேற்று தான் வாங்கினோம். இதான் நோவு வந்த கோழி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மூலிகை சாறு ஊற்றணும். இதை பாருங்க, இதை பாருங்க, ஒன்றும் இல்லை, சீரக தண்ணி, கேவுரு கஞ்சி அதான் ஊற்றணும். சுடு தண்ணி கொஞ்சம் மிதமாக ஊற்றணும். ரொம்ப சூடாக குளிர் காலத்தில் தான் ஊற்றலாம். கொஞ்சம் மிதமாக ஊற்றணும். இப்போ பாருங்க, இதாங்க இருக்குது கோழி. இன்னும் நிறையா கோழி இருந்தது, எல்லாத்தையும் விற்றுப்போம். ஏன் தான் வெயில் அடிக்குதுன்னு தெரியும். மழை பெஞ்சா ஆட்டு மாட்டுக்கு குளிர் கிடைக்கும். எல்லா இடமும் காஞ்சி போச்சு. இப்போ பாருங்க, அடிச்சிக்குதுங்க ரெண்டும். இப்போ பாருங்க, மூலிகை தண்ணி வச்சுக்கிறேன். இதில் வேற இல்லாமல் கூண்டு யாரும் மூட, கோழி வந்து கூண்டுக்குள்ளார அடைச்சா யாரும் மூடாதீங்க. தயவு செய்து திறந்து வச்சிருங்க. ஒரு 9 மணிக்கு மூடிக்கலாம். காத்தோட்டமாக இருக்குது. ஏன்னா வெயிலுக்கு நானே நேரத்தில் கோழி குஞ்செல்லாம் இறக்கிடுவேன் பார்த்துங்க. இன்னும் இறக்கலான்னு பார்த்தேன். சரி, மழை பெஞ்சாதான் இறக்க முடியும்னுது. வேறு கோழி உக்கார வச்சா வீட்டில் உக்காராது. அது உக்காந்தா அந்த நம்ம மூடி வைக்கிறோம் பாருங்க கூட, அதில் செத்துரும். அதாங்க இது பாருங்க. நாட்டு கம்பு தான் போடணும். இப்போ பாருங்க, எதிராளி அதை பார்த்துன்னு கிடையாது பாருங்க. மூணுக்குட்டி ஒரு சண்டை கொஞ்சம் பூசிட்டாரு நம்ம குஞ்சை. அதுலேருந்து அவரை வெட்டி அடிக்குது. நான் அவர் மெத்தியில் தான் படுப்பார். மெத்தியில் குஞ்சு அறிவி விட்டனால இப்போ சமீப காலமாக இப்போ தாங்க அவர் சண்டை கொஞ்சம் புஷ்டார். அவர் அதுலேருந்து அவரை வீட்டுக்குள்ளார சேர்க்கறதே இல்லை. இதுக்கே நான் தான் கறியும் சோறும் போட்டு வளர்த்துனேன்னு எனக்கே ஆப்பு வச்சிட்டார் லாஸ்ட்டில். பாருங்க எப்படி தின்னு பாருங்க. சண்டை கோழியும் என்கிட்ட இருக்குது. வாங்குறவங்க வாங்கலாம். அதை விட்டா நாட்டுக்கோழியும் இருக்குது, வாங்குறவங்க வாங்கலாம். ஏன் உங்களுக்கு விசேஷம் டைமில் எந்த கோழி வேணுங்கனாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பார்த்துட்டு வாங்கின்னு போங்க. அதேமாரி தான் நான் கொடுக்குறேன். நான் வந்து சிலவங்கள்ட்ட கொடுத்தா நோய் வந்த கோழியை ஏன்டா விற்கிற எனக்கு இன்னும் சொல்லுவாங்க. எதுக்கு வம்பு? இப்போ என் எதிரி ஒருத்தவங்கிட்ட போனால் அவன் சொல்லுவான், அச்சார் கோழி விற்கிறான்டா. எதுக்கு? இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமல் இருக்கவே கூடாது. போட்டி பொறாமல் இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுதான் என் ஆசை. எல்லாம் நல்லா இருங்க. அப்புறம் இந்த கோழி குஞ்சு புதுசாக வாங்குறவங்களுக்கு அனுபவம் இருந்தால் வாங்க. அதில் கற்றுக்கிறாங்க பாருங்கள்.
கிராம பகுதியில் கேட்டுக்கின்னு வாங்க. ஏன்னா ஒருத்தவங்க பொய் சொல்லி விற்பாங்க. அதேமாரிலாம் விற்கக்கூடாது. நம்ம இங்கே பொய் சொன்னாலும் ஆண்டவனுக்கு அல்லாஹு தஆலாக்கு அங்கே போய் அவன் கேட்பான், காசுக்கு ஆசைப்பட்டு விற்றியடா. எப்போவுமே மனுஷாலு முக்கியம், மனுஷாலு அன்பு முக்கியம். நான் மனுஷால் மேலே அன்பு சுத்தமாக இல்லை. எனக்கு கோழி மேலே ஆடு மேலே, ஏன்னா அது அன்பு கொடுத்தா தான் பதிலுக்கு திருப்பி அன்பு தடுது. ஆட்டெல்லாம் விற்றுட்டேன். உங்களுக்கு இருந்தால் அந்த வீடியோவும் போடுவோம். இப்போ பாருங்க, சுற்றிலும் கோழி தான். இப்போ பாருங்க, நெகிலாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி இருக்குது. நான் கூட தண்ணி வச்சுக்கிறேன். சுற்றி பாருங்க. இதோ பாருங்க, இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? மூழ்கி தண்ணி. கோழி இந்த டைமில் குளிர்ச்சியான பகுதி தான் விரும்பும். குளிர்ச்சியான பகுதி, நெகிழ் பகுதி தான் விரும்பும். நம்ம மழைக்கு எப்படி ஒதுங்குறோமோ அதே போல் கோழி. இதை பாருங்க, தண்ணி ஊற வச்சுக்கிறேன்னா அந்த தண்ணியிலே தின்னு பாருங்க. ஏன்னா அவ்வளோ சூடு. அந்த தண்ணி குடித்தா கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும், இதாக இருக்கும். இந்த ஹீட்டெலாம் குறைக்கும், பாடிக்கு உள்ளார கூலிங்காக இருக்கும். பாருங்க, இதுதான் கருங்கோழி. கருங்கோழியெல்லாம் இருந்தது, ஒரு 4-5 கோழியை விற்றுட்டாங்க காசுக்கு. வீட்டில் கொஞ்சம் செலவு இருந்தது, விற்றுட்டாங்க. இப்போ குஞ்சு இறக்கி விட்டு போகிறவங்களாம் ஒரு பார்த்து வெடை கோழியாக பார்த்து வாங்குங்க. அப்புறமா ஒரு 5 திருப்பு 6 திருப்பு ஆகும் வைங்க. அப்புறம் அது வயசான கோழியாக ஆயிடும். அப்புறம் அது மவுத்தாயிடுத்துன்னா, செத்துத்துனா காவந்து பண்ணுறது, செத்துத்துனா தூக்கி நம்ம மனசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்காது செத்துத்துனா. அதனால் வயசான கோழிலாம் விற்றுருங்க பார்த்து. இப்போ ஒரு 60 குஞ்சு இறக்கி விட்றீங்கன்னு வச்சுக்க, ஒரு 2 கோழி 3 கோழியில் வச்சு 60 குஞ்சு இறக்கி விட்றீங்க. 60 குஞ்சு இறக்கி விட்டால் கூட வீட்டில் ஒரு 10 கோழி இருக்குது. 60 குஞ்சு கூட ஒரு 10 கோழி வச்சுங்க. வச்சுக்கிங்களா? என்ன டக்குன்னு இறக்கி விடாது. கொஞ்சம் எந்த சூழ்நிலைக்கு கோழி அடை வைத்தால் தாங்கும். அப்புறமா வைங்க. ஒரு 60, 80, 90 குஞ்சு இறக்கி கூட ஆசைப்படாதுங்க. ஃபஸ்ட்டு 2 கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா நான். இங்கே பாருங்கள், எத்தனை கோழின்னு பாருங்கள். அதை பாருங்கள், நெகிழுக்கு எல்லாம் ஒழிஞ்சிருக்காரு. பூண்டு சுத்தம் செய்யலான்னு இருந்தேன். பூண்டு
சுத்தம் செய்யல, வேறு பூச்சி போட்டுனா அந்த பேனால் வந்து அடையும். அதனால் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, கூண்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த துர்நாற்றம் அடிக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் சாக்கடியிலலாம் போய் மேயுது. இப்போ பாருங்கள் சேவலை பாருங்கள். இதுவும் விற்கிற சேவை தான். கான்டாக்ட் பண்ணால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேவலை வந்து பார்த்து வாங்கிங்க. நம்மளா இப்போ நீங்களாக சேவல் கேட்டு நானாக அமிச்சா அது 2 நாளில் எப்படியும் 2 நாளில் இருக்குது. 3ஆம் நாள் செத்துது. சிலவங்க கேட்குறாங்க, என்னண்ணா நிறைய 60 குஞ்சு வாங்கின்னு வந்தோம், அதில் 10 குஞ்சு தானே இருக்குது, மிச்சம்லாம் செத்து போச்சுண்ணா. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறோன்னு சிலவங்க கேட்குறாங்க. ஏன்னா நானும் அதேமாரி அனுபவப்பட்டேன். அதனால் கோழியை பொறுத்தளவுக்கு பார்த்து வாங்குங்க. அது பின்புறத்தை பாருங்கள், அது வாழை பாருங்கள், அது கைதான் பாருங்கள், அது நல்ல கொண்டையாக பாருங்கள், இல்லை கிளி மூக்கான்னு பாருங்கள், கவுளை பாருங்கள், காலை பாருங்கள், அது ஆணிக்கால் வச்சுதான் பாருங்கள். ஆணிக்கால் இல்லைன்னா எடுத்துருங்க. ஆணிக்கால் வச்சதெல்லாம் வாங்காதுங்க கோழி. அது கோழியை சரியும் இல்லை ராசியும் இல்லை அந்த கோழி. இப்போ பாருங்க, யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் இருந்து விடை பெறுகிறேன். பிஸ்மில்லா நாட்டுக்கோழி பண்ணை முகமது அசாருதி. நன்றி, மாலை வணக்கம்.